ப்ரீஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ரைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளாக கத்தரை சோத்திரிக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, முழுசாக பாருங்கள். உங்களுக்கு என் சத்தம் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் வேதத்தில் இருக்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க. முடிந்தவங்க வேதத்தை கூட நீங்கள் எடுத்து வச்சு என்ன பண்ணலாம், ஆராயலாம். ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பேசுகிறவள் கழுதியாக இருக்கலாம், ஆனால் இது பார்க்குற இந்த வார்த்தை தேவனாக இருக்கிறார். ஆமாம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். மார்த்தாள் மரியாளை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். புறஜாதிகளுக்கு, கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கு, பைபிள் தெரியாதவர்களுக்கு இதை பற்றி என்ன பண்ணாது, தெரியாது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் அப்படியே பைபிளிலேருந்து தேவனுடைய வார்த்தையை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். என் சத்தம், நான் பேசுகிறது, நான் படிக்காத ஆள், நான் பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப வர்ணிப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வார்த்தை, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அப்படியே வீடியோ எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கா பைபிளில் அப்படின்னு நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மார்த்தாள் மரியாளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2 பேரும் அக்கா தங்கச்சி, ஒரு தம்பி இருக்கிறார். அவர்களை குறித்து, அந்த குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. பிரியமானவர்களே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, மரியாள் மார்த்தாள் என்ற 2 அக்கா தங்கைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறார், லாசரு என்ற ஒரு தம்பி இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா மரித்து போகிறார். அப்போ அந்த நேரம் இயேசு எங்கே போயிருந்தார்னா ஊழியத்துக்கு போயிருந்தார். வேறு ஊருக்கு என்ன பண்ணியிருந்தார், ஊழியத்துக்கு போயிருந்தார். அப்படி தான் அவர் வருகிறார் என்று அறிந்து அவள் என்ன பண்ணுறார், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த மரித்த அந்த வீட்டில் 4 நாள் ஆகிடுச்சு. இயேசுக்கு பால் அனுப்புகிறாங்க, வரல, அவர் வர முடியல, ஊழியத்தில் இருக்கார். அப்போ வரும்பொழுது அப்போ இவன் என்ன பண்ணுறா, அழுகிறத என்ன பண்ணுறாரு, ஆவியில் கலங்குகிறார் இயேசு. அவரோட ஊழியத்தின் காலத்திலே நடந்தவைகள். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். முதல்ல என்ன பண்ணுறாரு, அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. ஏன்னா அன்பு வைத்த குடும்பம் அது. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். நல்லா கவனிக்கணும். மறிச்சிட்டா எப்போ அது இது எப்போ எடுப்பாங்க அப்படின்னா தான் சொல்லுவாங்களே தவிர பேர் சொல்லி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். முதல்ல என்ன பண்ணுறாரு, கலங்குறார். அப்புறம் கண்ணீர் விடுகிறார் அந்த குடும்பத்துக்காக. அப்போ எந்த அளவுக்கு அந்த மார்த்தாளும் மரியாளும் லாசரும் இயேசு மேலே அன்பு வைத்தார்கள் என்று பாருங்கள். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் நேசித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். மறிச்சிட்டானே, சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. புதைச்சிருவாங்க இல்லையா, இது ஒரு குகையில் வச்சு என்ன பண்ணுவாங்க, கல் எடுத்து வச்சுருவாங்க. அந்த யூத கலாச்சாரத்தில் அப்படி ஒரு காரியம் நடக்கிறது, வைக்கப்பட்டது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிடுச்சு என்றார். கூட பிறந்தவ, அவர் இயேசு யாருன்னு அவளுக்கு தெரியும். அவள் சொல்கிறா, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே சொன்னவ, இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறா, இயேசு வந்துட்டார். ஆனால் அவர் சொல்கிறார், அந்த கல்லை எடுத்து போடுங்க சொல்லும்போது மார்த்தாள் சொல்கிறா அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிடுச்சப்பான்னு சொல்கிறா. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பிரியமானவர்களே, விசுவாசத்துக்கு எப்படி தெரியுங்களா, இப்போ ஒரு குழந்தையை பார்த்து தகப்பன் சொல்கிறாரு, கண்டிப்பாக வேலையிலேருந்து வரச்சே என்ன பண்ணுவேன், உனக்கு இந்த சாக்லேட் வாங்கிட்டு வருவேன், இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வருவேன்,
இந்த ஃப்ரூட் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு போகிற அந்த தகப்பனாரை நம்பிக்கொண்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும், கன்ஃபார்மாக கண்டிப்பாக அப்பா என்ன பண்ணிவிடுவார், வாங்கிட்டு வந்துடுவாருன்னு சொல்லி. அதுக்கு எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அது என்ன பண்ணாது, காதில் வாங்க, அது நம்பும். அதை போல தான் நம்மளோட விசுவாசம். ஒரு குழந்தையை போல் நம்ம விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஏன்னா அவர் எங்கேயோ இல்லைங்க, நம்ம பக்கத்து நம்ம நிழல் எப்படிலாம் போகுது, நம்ம நடக்கிறோம்ல, அந்த நிழல் எப்படி வருது நம்ம கூட, அதே மாதிரி தான் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு, எங்கேயுமே இல்லை. நம்ம நிறைய நினைப்போம், அழுகுறோம், அவர் இருக்காரா இல்லையா, நம்ம வீட்டில் ஏன் இந்த பிள்ளைங்களாம் இப்படி இருக்குது, எதுக்காக என் கணவர் இப்படி இருக்கார், ஏன் என் குடும்பம் இப்படி இருக்குது, ஏன் என் ஊழியத்தில் இப்படி நடக்குது, இப்படிலாம் நம்ம நிறைய நினைக்கலாம். நீங்கள் பேசிக்கிட்டே இருங்களேன் விசுவாச வார்த்தை குறித்து. நான் பெற்றுக்கொண்டேன், நீங்களே பெற்றுக்கொள்வீங்க. அதை நான் முடிஞ்சு அதில் சொல்கிறேன். என்று நான் உனக்கு சொல்லவில்லையா, தேவனுடைய மகிமை நீ காண்பா, அதுக்கு விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்கள், அவர் பார்த்ததா இல்லை, ஆனால் இவரே என்ன சொல்கிறார், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பிரியமானவர்களே, அப்போ எந்த அளவுக்கு இயேசுவும் பிதாவும் க்ளோஸாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதை போல தான் நம்மளும் இயேசுவும் க்ளோஸாக இருக்கிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நமக்கு எப்படி நிழல் நம்ம கூடவே வருதோ அதே போல் பிதாவும் இயேசுவும் ஒன்றாகவே இருக்கிறாங்க. ஆனால் தான் அவங்களோட கனெக்ட் எப்படி பாருங்கள், நீர் இப்படி பிதாவை நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் இப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் நம்பும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ரிக்வெஸ்ட் கேட்குறார். பிரியமானவர்களை, நம்மளோட விசுவாசம் அப்படி தான் இருக்கணும். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பிரியமானவர்களே, நாம் பிசாசுகளை துரத்தும் போது பிசாசே போ அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. போல்லாத பிசாசே போ இயேசுவின் நாமத்தினாலன்னா அது என்ன பண்ணிடும், ஓடி போய்விடும். நீங்கள் அப்படி தான் விரட்ட வேண்டும். உங்கள் வீட்டில் புலம்புற ஆவி, டென்ஷன் பண்ணுற ஆவி, டென்ஷனே இருக்கிற ஆவி, தலைமுறை சாபத்துலேருந்து வருகிற ஆவி, கலகம் பண்ணுகிற ஆவி, பிரிவினை பண்ணுகிற ஆவிகளை நீங்கள் என்ன பண்ணணும், சத்தம் போட்டு தான் துரத்த வேண்டும். அப்போ அந்த கட்டை அவர் அவிர்க்க வேண்டும் என்றால் அவர் சொல்கிறாரு, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இயேசு இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நிறைய பேர் கட்டில் இருக்காங்க. நிறைய பேர் ஒரு குடும்பத்தை அழகாக நேர்த்தியை நடத்த முடியல, பிஸ்னஸை நேர்த்தியை நடத்த முடியல, ஊழியத்தை நேர்த்தியை நடத்த முடியல. அநேக கட்டுகள். தேவ பிள்ளை நான் அபிஷேக பெற்றவன், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுகிறவர்களே ஊழியத்தை என்ன பண்ணுறாங்க, கெடுக்கிறார்கள். இயேசு சொன்ன வார்த்தைக்கு ஒரு ஊழியக்காரனே போனால் அவங்கள மடக்கி, அவங்கள அடித்து, அவங்கள என்ன பண்ணுறாங்க, கொட்டி, நான் சொல்கிறத கேளு, நான் ஊழியக்காரன் அப்படின்றாங்க. அவர்கள் எப்படி ஆகிடுறாங்கன்னா இயேசுவாக மாறி விடுகிறார்கள். இன்றைக்கி அந்த கட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரியமானவர்களே, பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அதுக்கு தான் நம்மளையும் வச்சுருக்கார், கட்டவிழ்க்க தான் வச்சுருக்கிறார். இன்றைக்கி கட்டவிழ்க்க விடாமல் அநேக பேர் இருக்கிறாங்க. அதை கட்டவிழ்க்க விடுறதே இல்லை ஊழியக்காரங்க. ஒரே அழிந்தால் போருமா, ஒரு ஊருக்கு ஊழியக்காரன் 100 பேர் வேண்டாமா? ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஊருக்கு 10 சபையாவது இருக்கணும், 100 ஊழியக்காரனா இருக்கணும். ஆமாம், ஏன்னா அவ்வளோ கட்டில் இருக்கிறாங்க. கட்டுவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மறையிடத்தில் வந்திருந்து இயேசு
செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பிரியமானவர்களே, அற்புதம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரிடத்தில் வரவே மாட்டார்கள். நம்ம மத்தியில், மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதம் பெற்றவர்கள் தான் பின்னாடி ஓடினாங்க. அது அற்புதம் பெறாமல் ஒருவளும் கர்த்தரிடத்தில் வரவே மாட்டார்கள். அதற்கு இயேசு போல நம்ம அந்த பாத்திரமாக இருக்க வேண்டும். இயேசு பிதாவும் பேசுகிறது போல நாமும் ஆண்டவரும் இயேசுவும் நம்ம என்ன பண்ணோம்? ஒன்றாக இருக்க வேண்டும். அவரோடு நம்ம இணைய வேண்டும். அவர் நம்ம கூட வரும்படியான பாத்திரமாக நம்ம இருக்க வேண்டும். நான் ஏதோ வீடு வாங்கிட்டேன், நான் நிலம் வாங்கிட்டேன், நீர் வாங்கிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இது சாதிச்சேன், அதை சாதிச்சிட்டேன், அது இல்லை. நீங்கள் ஜெபிச்சா அங்கே அற்புதம் நடக்கணும். நீங்கள் ஜெபிச்சா பிசாசு ஓடணும். சரி, நான் சாட்சி சொல்கிறேன்னு இங்கே என்ன நடக்கிறது? சாத்தியமே இல்லாதது நீ விசுவாசந்தா தேவனுடைய மகிமை காண்பாய் சொல்கிறார். அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு? எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை சோத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப பயங்கர வீசிங் பல வருஷம் இருந்துச்சு. அதில் கடைசியில் ஒரு 23, 24, 25 பயங்கர வீசிங். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப சிவியராகிடுச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன்? என்னால் முடியல. அப்போது நான் அவ்வளோ முடியலையே. நான் இருக்கும்போது சொல்கிறேன், நான் சுகமாகவேன், நான் பலனாவேன், நான் நல்லா வீட்டு வேலைகளை நல்லா அருமையாக செய்வேன், ஊழியத்தை பயங்கரமாக செய்வேன், நான் பலன்சாலி, நான் சக்தி உள்ளவள், நான் ஆரோக்கியம் உள்ளவள், நான் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது பார்க்குறவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். பெற்றுட்டிங்களா சிஸ்டர்னால் கண்டிப்பாக பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது முடியாது, டாக்டர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா முடியாது பயங்கரமாக அப்படி இரும்பலன்னா அவ்வளோ சளி வரும். இரும்பல் விடாமல் இருமல், நிமிர்ந்து படுக்க முடியாது. வீசி மூச்சு வாங்கிக்கினே படுத்து தூங்குவேன். பிரியமானவர்களே, அருமையான தேவாதி தேவன் சுகத்தை தந்தார். அப்போது சாத்தியம் இல்லாததை நீங்கள் கேட்க வேண்டும். அதுதான் விசுவாசம். அவர் எப்படி அவரோடு இருந்தாரோ, பிதாவோட நாமும் அவரோடு இருப்போமானால் நாம் அநேகருடைய கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்ற நம்மளாலே கூடும். பிரியமானவர்களே, அவள் விசுவாசித்தவள் தான். ஆனால் அவளோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா 4 நாள் ஆயிடுச்சப்பா. நாருமே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, வியாதி சரியாகுமா? ஐயோ, இவ்வளோ வருஷம் குடிச்சிட்ருக்கா, இவர் மாறுவாரா? ஐயோ, இந்த வீடு பாதிலே கிடக்குது, ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு, கட்டப்படுமா? கட்டப்படும். இந்த வீட்டுக்காக நான் அலைஞ்சிட்ருக்கேன், வாங்கலான்ட்டு, வாங்கவே முடியல. வாங்க முடியுமா? வாங்க முடியும். பிள்ளை இல்லாமல் இருக்கேன், பிறக்குமா? கர்ப்பமே இல்லைன்றாங்களே, பிறக்கும். சொல்லுங்க. ஐயோ, வயசாகிட்டே போகுது, எனக்கு திருமணம் ஆகுமா? கண்டிப்பாகும். நீங்கள் விசுவாசத்தின் அறிக்கையை விட்டு விடுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் நிறைவேற்றுவார். அப்போ பாருங்கள், 4 நாளாக இருந்த லாசுரு, நார வேண்டிய அந்த லாசுரை நடக்க வைத்தார் என்றால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? பூமியிலே புதைக்கப்பட்ட லாசுரை நடக்க வைத்தவர் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களே, உங்களால் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாதா என்று சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். நீங்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களை விசுவாசத்திலே நடத்துங்கள். மாத்தாள், மரியாள் அவரையே பற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்ததாமே. அதே போல் அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா.